நெத்திலியை தலையை கிள்ளி அதை நல்லா பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே போட்டுக்கணும். போட்டு வதக்கும் போது சின்ன வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கும் போது அதுவும் ப்ரௌனிஷ் ஆக வரும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த நெத்திலியை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் லப்பர் மாதிரி வரும். அதை எடுத்து அந்த நெத்திலியை எடுத்து நம்ம அந்த கடாயில் போட்டு அதை நல்லா கிண்டி விடணும். நம்ம கிண்டினதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் நல்ல சுவையான ஸ்மெல் வரும் நம்மளுக்கு. அந்த இதில் நல்லா கிண்டி விட்டுட்டதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த ஆவி வரும். அந்த ஆவி மாதிரி வரும். அதில் வரும்போது நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சாத்தூள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நான்வெஜ் கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான்வெஜ்க்கு கம்பல்சரி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மஞ்சாத்தூள் போடணும். இதுக்குன்னா ஆன்டிபயோட்டிக்காக போடுவாங்க. அப்புறம் மிளகாத்தூள், எங்கள் வீட்டிலையே வாங்கி அரைச்ச மிளகாத்தூள் இது. அந்த மிளகாத்தூள் எடுத்து அதில் போடணும். அவங்க எவ்வளோக்கு காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கலாம். எங்கள் இதில் 1.5 டீஸ்பூன் போடுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ 1.5 டீஸ்பூனுக்கு காரம் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவாங்க. அப்புறம் இது கூடவே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கரம் மசாலான்றது வந்து டேஸ்ட்டுக்கு. அதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். அது போட்டு நல்லா மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டி விடுவாங்க. கிண்டுற டைமில் அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லோடய அந்த இது டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அதை நல்லா கிண்டி விட்டுருவாங்க. கிண்டிகிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம உப்பு வந்து இப்போ போட்டுறக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். கொஞ்சம் தான் நெத்திலி இருக்குது. ஸோ 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். போட்டு அதை நல்லா கிண்டி விடணும். கிண்டி விடுற டைமில் வந்து நம்ம அது நல்லா கிரேவி வர டைமில் அந்த டைமில் உப்பு போடணும். தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கிரேவி ஆகிடும். உங்களுக்கு தெரியும். இதில் கிரேவி ஆனதுக்கப்புறம் கடைசியில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும். சுவையான நெத்திலி கிரேவி